நமஸ்காரம். வீட்டில் தீபம் ஏற்றுவது குறித்து இன்றைய பதிவு. வீட்டில் பகவத் சன்னதியில் மற்றும் வாசலில் காலை மாலை இரு வேளைகளிலும் தீபம் ஏற்றுவது மிகவும் விசேஷமாக சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. இப்படி செய்வதால் சகல புண்ணியங்களும் நமக்கு கிடைக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி தீபம் ஏற்றும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய 3 விஷயங்கள். 1. தீபம் காலை மாலை இரு வேளைகளிலும் சந்தியாகாலம் என்று சொல்லக்கூடிய காலை சூரிய உதயத்திற்கு முன் மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு முன் ஏற்றுவது மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. 2. தீபத்தை நெய்யை கொண்டு ஏற்றுவதால் நம்மளுடைய ஞானம் வளர்ந்து அறிவு பெருகும். நல்லெண்ணெயால் தீபம் ஏற்றினால் நம்மளுடைய சகல பாபங்களும் நிவர்த்தியாகும் என்று சொல்லப்படுகிறது. இதை தவிர்த்து கடலெண்ணெய் வேப்பெண்ணெய்களை கொண்டு தீபம் ஏற்றக்கூடாது. 3. தீபத்தை ஸ்திரீகள் ஏற்றுவது, அதாவது பெண்கள் ஏற்றுவது மிகவும் விசேஷம். 4. விஷயம், தீபம் காலை மாலை இரு வேளைகளிலும் ஏற்றுவதால் நமக்கு சகல புண்ணியங்களும் கிடைத்து நமது வீட்டில் செல்வம் பெருகி லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்கும் என்பது சாஸ்திரம். அதேபோல் செய்யக்கூடாத தவறு என்ன என்றால், தீபம் ஏற்றாமல் தீபம் போல் உள்ள எலக்ட்ரிக்கல் விளக்கை ஏற்றுவது மிகவும் தவறான விஷயம். அனைவரும் தீபம் ஏற்றி பகவத் கிருபையை பெறுவோம். ராம் ராம்.